வனச்சட்டம் பார்க்குறோம். 1865 இது வந்து 18 ஆரஞ்சு பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. இதில் இந்த வருஷம் தான் முதலாவது வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது ஆங்கிலேயர்களால் தான் முதலாவது வனச்சட்டம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதனால் என்ன கண்டிஷன் இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த வனச்சட்டத்தில்னு கேட்டால், அதாவது வனம் உற்பத்தி பொருட்கள் வந்து சேகரிக்க இந்த சட்டம் வந்து வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதிக்குது. அவ்வளோதான். இதில் என்னென்னலாம் சேகரிப்பாங்க? சுள்ளி எடுப்பாங்க, கால்நடை தீவனம் எடுப்பாங்க, தேன் எடுப்பாங்க, விதைகள் எடுப்பாங்க, மருத்துவ மூலிகை எடுப்பாங்க, கொட்டைகள் எடுப்பாங்க. இந்த மாதிரி சிறிய அளவிலான அந்த வன உற்பத்தி பொருளை கூட சேகரிக்கிறதுக்கு தடை விதித்த சட்டம் தான் முதல் வனச்சட்டம் 1865. அடுத்ததான் 1878 எடுத்துக்கோங்க. 78 இது பார்த்தீங்கன்னா நஞ்சை மற்றும் தரிசு நிலம் இருக்கு இல்லையா, இதையும் வந்து வனங்களாக கருதப்பட்டது. எந்த வனச்சட்டத்தின்படின்னு கேள்வி கேட்கலாம். 1878 வனச்சட்டம் தான் நஞ்சை மற்றும் தரிசு நிலங்களையும் வனங்களாக கருதியது. இப்போது சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. பழங்குடியினர் பகுதியில் சுழற்சி முறை விவசாயத்தையும் தடை செஞ்சிருக்கு இந்த சட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பழங்குடியினர்கள் வந்து இதற்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்வு உரிமையே என்னன்னா அந்த காட்டை நம்பி தான் இருக்கும். அதனால் அந்த பழங்குடியினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராம்பாவில் அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ராம்பா பகுதியில் அந்த ஆதிவாசிகளினுடைய நலன் காப்பதற்காக இந்த அல்லூரி சீதாராம ராஜு என்ன பண்ணுறாருன்னா ஊழல் அதிகாரிகளோட எதிர்த்து போராடுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ராம்பா ஆதிவாசிகளுடைய இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறை இருக்கு இல்லையா, மலபார் போலீஸை சிறப்பு குழு அவங்கள அனுப்பி தான் இதை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1922, 23, 24 இந்த ஆண்டுகள் தான் இந்த ராம்பா ஆதிவாசிகளை அடக்குவதற்கு மலபார் காவல்துறை சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது.